தைப்பூசம் கொண்டாடுவதன் முக்கியத்துவம். தைப்பூசம் என்பது முருகன் பக்தர்களுக்கு மிக முக்கியமான திருவிழாவாகும். இது தை மாதம் பூரம் நட்சத்திரம் நிகழும் நாளில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூச திருவிழாவின் முக்கிய காரணம் தைப்பூசம் முருகப்பெருமானின் வேல் பெற்ற நாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளில் பார்வதி தேவி முருகனுக்கு வேல் வழங்கினார். இதன் மூலம் சூரபத்மன் மற்றும் அசுரர்களை வெற்றி கொள்ளும் சக்தியை பெற்றார். இதனாலேயே தைப்பூசம் என்பது முருகனின் வீரத்திற்கும் ஞானத்திற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட நாள் என்று கருதப்படுகிறது. தைப்பூச திருவிழா குறித்த புராணக் கதைகள். முருகனுக்கு தரப்பட்ட வேல். தேவர்கள் அசுரர்களின் கொடூரத்தால் பல முறை துன்புறுத்தப்பட்டனர். இந்த நிலையில் பார்வதி தேவி முருகனுக்கு திவ்ய வேல் அளித்து அவருக்கு ஆதரவு அளித்தார். இதன் மூலம் முருகன் தன் சக்தியை வளர்த்து கொண்டு சூரசம்ஹாரம் நிகழ்த்தினார். ஞான விளக்காக முருகன். இந்நாளில் முருகன் தன் பக்தர்களுக்கு ஞானம், சக்தி, அருள் வழங்குவதாக நம்பப்படுகிறது. தைப்பூச திருவிழா கொண்டாடும் முறை. முருகன் கோயில்களில் காவடி ஏந்தி வரும் பக்தர்கள் கடினமான விரதங்களை மேற்கொண்டு சுமந்த காவடியை பவனியாக வந்து வழிபடுவர். சிலர் முதுகில் வேல் குத்துதல் போன்ற விரதங்களை கடைபிடிக்கின்றனர். திருச்செந்தூர், பழமுதிர் சோலை, பழனி, திருப்பரங்குன்றம் போன்ற ஆறுபடை வீடுகளில் மிகச் சிறப்பாக இத்திருவிழா கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் பால், பன்னீர், சந்தனம், குடிநீர் அபிஷேகம் செய்து முருகனின் அருள் பெறுகின்றனர். பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தும் நாள் என்ற வகையிலும் தைப்பூசம் முக்கியத்துவம் பெறுகிறது. தைப்பூச வழிபாடு நமக்கு தரும் பலன்கள். தோஷங்கள், கஷ்டங்கள் நீங்கும். மனதில் சக்தி, சுத்தம், அமைதி பிறக்கும். வீரம், ஞானம், நல்ல எண்ணங்கள் வளர்ச்சி பெறும். திருமண தடைகள் நீங்கும். குடும்பத்தில் அமைதி, செழிப்பு ஏற்படும். இந்த நாளில் வேல் முருகன் என்று உருகும் பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது.